என்டிகே இது ஒரு சீரியஸான ஒரு நிகழ்வா பாக்குறாங்க. சும்மா நீங்க கேட்க விரும்புறதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இலவசங்கள் தப்புனா தப்பு தான். உங்களுக்கு இலவசங்கள் பிடிக்குதுன்றதுக்காக கொடுக்க மாட்டோம். ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்க அதிகாரத்துக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம், தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, இயற்கைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இலவசங்கள்னு கொடுத்து நம்ம பொருளாதாரத்தை அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டச் பண்ணி பேசியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2000 ரூபா கொடுப்போன்றாங்க. 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சா ஏதோ 1000 ரூபா, அப்புறம் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட பணங்களை தரோம் அப்படின்றாங்க. ஸோ இதை அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இப்போ ஓட்டு வேணும், ஓட்டு வாங்குறதுக்காக என்ன சொல்லணுமோ அதை நாங்கள் சொல்றதுக்கு ரெடி, என்ன வேணாலும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு இதில் பொறுப்பு இருக்குது. அதனால தான் விஜயை 3 தடவை கூப்பிட்டு சமன் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் அந்த பொறுப்பையும் ஏற்கல. அவர் எந்த இடத்துலையும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் ஏற்கல. ரொம்ப அரகண்டாக தான் செயல்பட்டு இருக்காரு. நான் இறங்கியே வரமாட்டேன்ற மாதிரி. நிஜமாவே அவங்க கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல்பாடு. மக்களோட கூட்டத்தை படத்தோட ஷூட்டிங்காக யூஸ் பண்ணலாம் அவங்க முயற்சி பண்ணியிருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய தவறாக இருக்கும். பேசிக்கான முறைகேடுகள் நடந்துன்னு வச்சுருப்போம். ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்கு, இல்லாட்டி ஒரு கிரைம் நடந்துன்னு வச்சுப்போம். அதெல்லாம் டக்குனு ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ஒரு விக்டிம் இருப்பாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாரு. அது தாண்டி பெரிய நிறைய லேயர்ஸ் இருக்காது. இங்கே பார்த்தோம்னா டிவிகேன்ற ஒரு கட்சி இன்வால்வ் ஆகிருக்கு, விஜய்ன்ற ஒரு பெரிய நடிகர், அரசியல் தலைவர், கட்சி தலைவர் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காரு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் அறிக்கை இப்போ நிறைய கட்சிகள் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் ஐயா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 460 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு முன்னேற்றமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கட்சிகளை பொறுத்தளவில் எலெக்ஷன் வரும்போது கரெக்டாக வெளியே வருவாங்க. வெளியே வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு பேசுவாங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோன்னா அதை நிஜமாவே நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, அதையும் ஒரு பிரச்சார கருவியாக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ திமுக 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதம், அதிமுக கேட்டால் 2000 ரூபா கொடுப்போன்றாங்க, தாவே கேட்டால் 2500 ரூபா கொடுப்போன்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் இது எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த வாக்குறுதிகள் கொடுக்குறத ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பார்க்குறாங்க. தேர்தல் காலகட்டத்தில் மக்கள் எதை கேட்க விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் கொடுப்போம். இப்போ இலவசங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதால 1000 ரூபா 2000 ரூபா 2500 ரூபா கொடுக்குறதால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், நம்ம கஜானாவை அது காலி பண்ணிடாதா, ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்கு, இதெல்லாம் பற்றி அவங்க பேசுறது கிடையாது. வெறுமனே தேர்தல் வந்தால் மக்களுக்கு என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2000 ரூபா கொடுப்போன்றாங்க. 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சா ஏதோ 1000 ரூபா, அப்புறம் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட பணங்களை தரோம் அப்படின்றாங்க. ஸோ இதை அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இப்போ ஓட்டு வேணும், ஓட்டு வாங்குறதுக்காக என்ன சொல்லணுமோ அதை நாங்கள் சொல்றதுக்கு ரெடி, என்ன வேணாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க நாட்டு மேலையும் மக்கள் மேலையும் நம்ம பொருளாதாரத்து மேலையும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கலாச்சாரம் மாறணும். தேர்தல் வரும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. மக்களும் தெளிவாக அதை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் என்டிகே இது ஒரு சீரியஸான ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. நாங்கள் பவருக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம், சும்மா நீங்கள் கேட்க விரும்புறதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இலவசங்கள் தப்புனா தப்பு தான். உங்களுக்கு இலவசங்கள் பிடிக்குதுன்றதுக்காக கொடுக்க மாட்டோம். இப்போ குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும், அதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நம்ம ஒரு பேரண்டா என்ன பண்ண முடியும், நிறைய சாக்லேட்னா பிரச்சனை வரும். ஸோ அதனால குழந்தை கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவும். மக்களை பொறுத்தளவில் 5000 ரூபா கைக்கு வருதுன்னா அவங்க சந்தோஷப்பட தான் செய்வாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம், தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இயற்கைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இலவசங்கள்னு கொடுத்து நம்ம பொருளாதாரத்தை அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளியிருக்காங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் டச் பண்ணி பேசியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 5 தலைநகரங்களா மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டு சென்னை தானே எல்லாத்துக்கும் மூலதனமா தலைநகரமா இருக்கு. அதுல வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சியை மாற்ற போறேன், கோவை, அதுக்கப்புறமா ஒவ்வொரு 1 by 1 எல்லா ஊர்களையும் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ தலைநகரங்களை பொறுத்தளவில் எனக்கு தெரியல. 5 தலைநகரங்களுக்கான தேவை இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறோம். பெரிய அளவில் நாடுகளும் சரி மாநிலங்களும் சரி நிறைய தலைநகரங்கள் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு தேவை இருக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ என்னன்னா, சென்னை அப்படின்ற ஒரு பெரிய நகரம் இருக்குது. அதை தாண்டி செகண்டரி லெவல் சிட்டிஸ் நமக்கு இல்லை. வேற பெரிய நகரங்களை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு. இப்ப வேலை வேணும்னா சென்னைக்கு தான் நாங்க வரணும். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணா சென்னை போகணும், இல்லாட்டி பெங்களூர்ல போகணும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதனால சென்னையை தாண்டி வேற நிறைய பெரிய நகரங்களை நம்ம உருவாக்கணும். கோயம்புத்தூரா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம். இந்த நகரங்களை சென்னை மாதிரி ஏறக்குறைய சென்னையில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரியான பெரிய நகரங்களாக மாற்றணும். ஸோ அப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டியை சார்ந்து நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு குறை நமக்கு இருக்குது. அந்த வகையில் மற்ற டவுன்ஸுக்கும் நாங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவோம், சென்னை மாதிரி அவங்களையும் டெவலப் பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த பகுதிகளுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம்னு யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அது ஒரு கட்டத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, சென்னையில் இருக்க தலைமைச் செயலகத்தை வந்துட்டு நான் திருச்சிக்கு மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, கடைக்கோடியில் இருக்கிற மக்களும் வந்து எதுக்கு எடுத்தாலும் சென்னைக்கு தான் வராங்க. இதே நான் திருச்சிக்கு வந்து தலைமை செயலகத்தை வச்சுட்டேன்னா ஒரு சென்டர் ஆஃப் த ஒரு ஊருன்றதுனால எல்லாருமே அங்கே வருவாங்கன்றாங்க. இதுவும் எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது முதல்ல அவங்க ஆக்சுவலாக பவருக்கு வரணும். பவருக்கு வந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் இருக்கும்போது எல்லாருக்குமே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை மட்டுமே பார்க்க முடியாது. இப்போ பிரிட்டிஷ்காரங்க ஏன் சென்னையை ஒரு பெரிய சிட்டியை அவங்க வளர்த்தெடுக்கிறாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் கடல் வழியாக வணிகம் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு போர்ட் சிட்டிக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த வகையில் சென்னையில் நிறைய வர்த்தகம் நடக்குது, பிஸ்னஸ் இந்த விஷயங்கள் சார்ந்து, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட தேவைக்கு சென்னை கரெக்டாக இருந்தது. இன்றைக்கும் ஏன் மோஸ்ட்லி பார்த்தோம்னா போர்ட் சிட்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் இன்றைக்கும் போர்ட் சிட்டிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் கடல் வழியாக வணிகம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு எந்த லெவலில் கடல் வணிகம் பெரிய முக்கியத்துவம் பெற்றிருந்ததோ இன்றைக்கும் அதே முக்கியத்துவம் கடல் வணிகத்துக்கு இருக்குது. கடல் வழியாக தான் பொருட்கள்லாம் மேக்ஸிமம் போகுது. ஸோ அதனால தான் போர்ட் சிட்டிஸ்க்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த வகையில் திருச்சியில் வச்சா மக்கள்லாம் வர்றதுக்கு மேபி ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடோட சென்டரில் இருக்குது. பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சென்டராக இருக்கும். கேபிட்டல் சிட்டி பார்த்தா டெல்லிலாம் சென்டராக இருந்தது முகல்ஸுக்கு. ஆனால் அது அப்ளை ஆகுமான்னு தெரியல. ஸோ அவங்க முதல் பவருக்கு வந்ததுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வசதியாக இருக்கணும், மக்களுக்கு வசதியாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்து பண்ணணும். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்துட்டு 2010 இருந்து அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்துட்டு போட்டியிட்டு வின் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது திராவிட கட்சிகள் இருக்கு. திராவிட கட்சிகளை எதிர்த்து 3வது கட்சி, ஒரு வலுப்பெற்ற மாநில அரசோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இருக்கு. இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷன்லையும் லாஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8% மேல அவங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல எத்தனை % வாங்குவாங்கன்னு உங்களுடைய கணிப்பு? எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த எலெக்ஷன் போட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா விஜய் புதுசாக இப்போ உள்ளே வந்திருக்காரு. அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறி வைக்கிறாரு. ஸோ அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கிட்டு இருந்த கட்சிகளோட வாக்குகளை அவர் உடைப்பார். கண்டிப்பாக அதிமுக வாக்குகளை கொஞ்சம் உடைப்பார், பாஜக வாக்குகளை கொஞ்சம் உடைப்பார், என்டிகே வாக்குகளையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்த 19 கமல் பண்ணார். கமலும் இதே மாதிரி தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் உடைச்சார். ஆனால் கமல் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும் போதும் என்டிகேவால் வளர முடிஞ்சது. கமல் உடைக்காம இருந்தால் இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, கமல் வாக்குகளை உடைத்தும் என்டிகே ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மேபி இந்த எலெக்ஷன் என்டிகேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். விஜய் ஓட்ஸை உடைத்ததுக்கு அப்புறமும் என்டிகேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால போட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டி அதிகமாக இருக்கிறனாலேயே என்டிகேவால் ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஓட்ஸை அதிகப்படுத்த முடியாதுன்னு கிடையாது. அது நம்ம பார்ப்போம். பட் என்டிகேவை பொறுத்தளவு ஒரு 10%க்கு மேலே தாண்டி போயிட்டாங்கன்னா பெரிய விஷயமா அவங்க பார்ப்பாங்க. ஒரு 2 டிஜிட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம். ஸோ அது அவங்க டார்கெட்டாக இருக்கும். 10+ மேலே போகணும்னு பார்ப்பாங்க. இவருடைய வரவேற்பு பொதுமக்கள் கிட்டே எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தெரியல. அது நம்ம
பார்ப்போம், எலெக்ஷன் தான் தெரியும் எந்த லெவலில் வரவேற்பு இருக்குன்னு. சில விஷயங்கள் பாசிட்டிவாக பார்க்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எலெக்ஷன்ஸ் அணுகுறாங்க, கொஞ்சம் நல்ல ப்ராமிசஸ்லாம் முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்டிகே எலெக்ஷன்ஸ் அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப கமர்ஷியலாக எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு கவர்ச்சிகரமான விஷயங்கள் பேசுகிறாங்க. சாத்தியம் இல்லையான்றதை தாண்டி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறதெல்லாம் இருக்கு. பட் இவங்க கொஞ்சம் எலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக அணுகுறாங்க. இஷ்யூஸை நிறைய பேசியிருக்காங்க ஒரு 4 வருஷமா. ஓரளவுக்கு ஒரு எதிர்கட்சியோட ரோலையும் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ அதிமுக ஒரு எதிர்கட்சியாக பெருசாக செயல்படலை. இப்போ ஒரு 2-3 மாசமா தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருக்காங்க. இன்னமும் முழுமையாக ஆக்டிவ் ஆகலை. அந்த வகையில் என்டிகே ஒரு 4 வருஷமாவே ஓரளவுக்கு செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும், அது நம்ம பார்ப்போம். சார் இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் வந்துட்டு கரூர் துயர் சம்பவத்தை வந்து நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அது எந்த அளவுக்கு 41 பேரை இழந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இப்போ சிபிஐ விசாரணையெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு களத்தில் என்னன்னா, சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அங்கே வந்து, அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமரா இது வந்து மூவிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கேமராவை, அந்த கேமரா வச்சு தான் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்களே, இது நிஜமாவே கட்சிக்கான கூட்டம்னு நினைச்சிட்டாரா, இல்ல வரக்கூடிய ஜனநாயகம் படத்துக்காக அவர் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, அவங்க படத்துக்காக தான் ஷூட் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ சோஷியல் மீடியால நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஹை அண்ட் சினிமா கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கே ஷூட் பண்ணாங்க. ஆனா சிபிஐ தரப்புல இருந்து தெளிவெல்லாம் படுத்தல, இந்த மாதிரி நிஜமாவே இப்படி ஷூட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் வரல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இப்போ ரூமர்ஸாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறவங்க நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் கேமராவை யூஸ் பண்ணாரான்னு நமக்கு தெரியல. பட் அதை தாண்டி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணாமல் ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக செய்யணும். தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, கூட்டம் ஒரே இடத்துல நிறையா சேர்ந்துடக்கூடாது. அப்படி கூட்டம் சேருதுன்னா அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு கையில் ஸ்ட்ரென்த் இருக்கா, அதுக்கு தேவையான தொண்டர் படை இருக்காங்களா. ஒரு 1000 பேரை கூட்டுறாங்கன்னா ஒரு 50 பேர் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு வேணும்ல. வரக்கூடிய கூட்டத்தை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும், கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபோர்ஸ் வேணும். அப்போ நீங்கள் ஒரு 50,000 பேரை கூட்டுறீங்கன்னா குறைந்தது ஒரு 1000 பேராவது அதுக்கு தயாராக இருக்கணும். உங்களுக்கு ஒரு தொண்டர் படை உங்களுக்கு இருக்கணும். விஜயை மட்டும் சுற்றி பவுன்சர்ஸ் இருக்காங்க, நீங்கள் பணம் கொடுத்து பவுன்சர்ஸை கூப்பிட்டு வரீங்க. ஆனால் மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும்ல. மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒரு 1000 பேர் அதை நிர்வாகம் பண்ணணும், அந்த கூட்டத்தை சரியாக வழி நடத்தணும். இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் பெரிய கூட்டத்தை ஒரு இடத்துல திரட்டுறாரு. அது பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு இதில் பொறுப்பு இருக்குது. அதனால தான் விஜயை 3 தடவை கூப்பிட்டு சமன் பண்ணியிருக்காங்க. விஜய் குற்றவாளியான்றது செகண்டரி, ஆனா கண்டிப்பா விஜய்க்கும் அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி விஜய் அந்த பொறுப்பையும் ஏற்கல. அவர் எந்த இடத்துலையும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் ஏற்கல. ரொம்ப அரகண்டா தான் செயல்பட்டு இருக்காரு, நான் இறங்கியே வரமாட்டேன்ற மாதிரி. ஸோ அதனால விஜய் அவர்களை பொறுத்தளவுல பெரிய சிக்கல் அவருக்கு கண்டிப்பா இருக்கு. அவருக்கு பொறுப்பும் கண்டிப்பா இருக்கு. பெரிய ஒரு அசம்பாவிதம் அவரால் ஏற்பட்டிருக்கு. அவராலையும் அவர் கட்சியாலையும் கட்சிக்காரங்களாலையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால பார்ப்போம் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சிபிஐ பொறுத்தளவில் ப்ரொஃபஷனலான ஒரு அமைப்பு. அது சும்மா அடித்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணுற ஆட்கள் கிடையாது. ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு அமைப்பு. ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் அதை டீலும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த வகையில் இது சீரியஸான இஷ்யூவும் கூட. நார்மலாக இப்போ பேசிக்கான முறைகேடுகள் நடந்துன்னு வச்சுருப்போம், ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்கு, இல்லாட்டி ஒரு கிரைம் நடந்துக்குன்னு வச்சுப்போம். அதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ஏன்னா அதில் பெரிய லேயர்ஸ் இருக்காது. ஒரு விக்டிம் இருப்பாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாரு, அது தாண்டி பெரிய நிறைய லேயர்ஸ் இருக்காது. இங்கே பார்த்தோம்னா டிவிகேன்ற ஒரு கட்சி இன்வால்வ் ஆகிருக்கு, விஜய்ன்ற ஒரு பெரிய நடிகர், அரசியல் தலைவர், கட்சி தலைவர் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காரு. அப்போ திமுகன்ற கட்சி இன்வால்வ் ஆகுது. அது போக ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது நிஜமாவே கேஷுவலாக யதார்த்தமாக நடந்துச்சா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சதி ஏதாவது நடந்துச்சா? ஸோ இதில் நிறைய லேயர் இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூவாக இருக்கு. அதனால டக்குன்னு அடிச்சோம் கவுழ்த்தோம் உடனே விசாரணை முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது போக நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு சீரியஸான ப்ரொஃபஷனலான ஒரு அமைப்பும் கூட. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பார்வையில, மேற்பார்வையில அது நடக்குது. அதனால நம்ம பார்ப்போம். நிஜமாவே அவங்க கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல்பாடு. மக்களோட கூட்டத்தை படத்தோட ஷூட்டிங்காக யூஸ் பண்ணலாம் அவங்க முயற்சி பண்ணியிருந்தால் அது நமக்கு தெரியல. அப்படி இன்கேஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய தவறாக இருக்கும்.
அதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதான் சார், இப்போ இந்த துயர சம்பவம் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் போலீஸ் விசாரணை பண்ணும்போது விஜய் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துலயே இல்லை, எங்களுக்கு இதை பற்றி ஐ மீன் அந்த சம்பவம் நடக்கும்போது இதுக்கு நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னார்ன்ற அதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ அவர் ஆதவ் அர்ஜுனா கிட்ட வந்துட்டு லோக்கல் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இவ்வளோ க்ரௌட் இருக்குது, நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கணும், நீங்கள் ஏன் சார் மூவ் பண்ணுறீங்க, அங்கே மக்கள் வந்து எப்படி, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துமே அவர் வந்து இல்லை நாங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு அவருடைய மைத்துனர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க சார். இப்போ யார் மேலே என்ன தப்பு, யார் தப்பு பண்ணாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சிபிஐ தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு இதில் பொறுப்பு இருக்குது, எங்களுக்கு இதில் பொறுப்பே இல்லை, எங்களுக்கு சம்மதம்னு சொல்ல முடியாது. நீங்கள் தானே அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறீங்க, தாவேக்கான்ற கட்சி நீங்கள் தானே, விஜய்ன்றவர் உங்கள் கட்சியோட தலைவர் தானே. அப்போ உங்களோட அழைப்பின் பேரில் தானே மக்கள் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் திரள்றாங்க. அப்போ அந்த மக்களோட பாதுகாப்பை என்ஷூர் பண்ண வேண்டியது உங்க கடமை. அது அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க கைகள் விட்டு போயிட முடியாது, எங்களுக்கு பொறுப்பே கிடையாது, நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். நீங்க செய்ய வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக செஞ்சீங்களா? ரைட்டு, மேபி அரசு மேலே தப்பு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டு, அரசுக்கும் இதில் கண்டிப்பாக பொறுப்பு இருக்கு, கண்டிப்பாக அது ஒரு சைடில் இருக்கு. ஆனால் இன்னொரு சைடில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைலாம் கரெக்டாக செஞ்சீங்களா? இப்போ உங்களை பொறுத்தளவில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்டீங்க மக்களை? இப்போ கரெக்டான ஒரு லொக்கேஷன் எங்களுக்கு அலோகேட் பண்ணல, நாங்கள் கேட்ட இடத்த எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்போ ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் வேற இடம் கேட்டோம் சார், இந்த இடம் சரி வராது, நிறையா கூட்டம் கூடனா இங்கே பிரச்சனை வரும், எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், நாங்கள் இங்கே நடத்த மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதை? ஸோ இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறது நீங்கள் தான். உங்கள் தொண்டர்கள் பற்றி எவ்வளோ தொண்டர்கள் வருவாங்க, உங்கள் தலைவரோட பவர் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸை முன்வைக்கிறீங்க. அப்போ அவங்க கொடுத்த இடம் பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாதுல்ல. அதுக்கப்புறம் ஏன் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? ஸோ இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க, யாருக்கு இப்போ பதில் சொல்கிறது? நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடத்தாமல், அந்த ஈவெண்ட் நடத்தாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. அப்போ நடந்தாச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பொறுப்பேற்க மாட்டேங்கிறார். மன்னிப்பெல்லாம் கேட்டேன்னுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ப்ரைவேட்டாக கேட்டார் அவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு இல்லை. 41 பேர் இறந்துருக்காங்க, இது உங்கள் ப்ரைவேட்டான ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ இயற்கையாக வீட்டில் இறக்கல, அவங்க ஒரு அரசியல் நிகழ்வுக்கு வந்து அதில் கலந்துக்கிட்டு இறந்துருக்காங்க. அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது அதை நீங்கள் ப்ரைவேட்டாக வீட்டில் செட்டில் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை பப்ளிக்காக தான் செட்டில் பண்ணணும். அதை தப்பு இருக்குன்னா ஸ்டாண்ட் எடுக்கணும், ஆமாங்க இது தப்பு நடந்துருச்சுங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னா அதை நீங்கள் ஓப்பனாக பேசணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்டாக வீட்டில் பதுங்கி இருந்தால் அது கரெக்ட் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு பேசும் பொருளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போகிறாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏதோ பெருசாக எதோ சாதிச்சிட்டா மாதிரி அந்த கார் மேலே நின்றுட்டு எல்லாருக்கும் ஹாயின் காய் காட்டிட்டு வந்து இது பலதரப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கீங்க சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு நடிகருங்க, அவ்வளோதான். அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குது. விஜயே ஒரு பெரிய ஆள் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அவர் நடிகர் தான். ஆனால் அவர் நடிகராக இருக்கிறதாலே விஜய் ஏதோ பயங்கரமான ஹீரோயிசம்லாம் நிஜ வாழ்க்கையிலையும் பண்ணுவாங்க நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அது போக இப்போ தேர்தலும் வந்துட்டு இருக்கு. ஸோ தேர்தல் நெருங்கும் போது விஜய் அவர்கள் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பின்னடைவும் இல்லை, நான் போல்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த காரில் சிரிச்சுக்கிட்டே வர்றது இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறேன். ஆனால் விஜய்க்கு நிறையா சிக்கல்கள் இருக்குது. விஜய் கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கார் கண்டிப்பாக. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை, பிரச்சாரம் பண்ண போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரோட் ஷோ போக முடியாது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ நேச்சுரலாக ஏகப்பட்ட பின்னடைவுகள் இருக்குல்ல அவருக்கு. எலெக்ஷன் வரும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ண முடியல. கட்சி ஆரம்பிச்சும் போது ஒரு வேகம் இருந்தது, ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மெதுவாக கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு கண்டிப்பாக சிக்கல்கள்லாம் இருக்கும். அவருக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியலன்றதே பெரிய ஒரு சிக்கல் தான். அவர் பேசிக்கலி ஒரு நடிகர் தான். எலெக்ஷன் முடிஞ்சால் கண்டிப்பாக நடிக்க ஆரம்பிப்பார். அவர் நடிப்பெல்லாம் தூக்கி போட்டுலாம் வரமாட்டார். அவருக்கு நடிப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்றது அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அந்த படத்தை பொறுத்தளவு இந்த தேர்தலை மையமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன பிரோஜனம் இருக்குன்னு தெரில, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதால பிரோஜனம் இருக்குமான்னு தெரில. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. இப்போ பிஜேபியும் அதிமுகவும் அவரை எதிரியாக பார்க்குறாங்க. பிஜேபின்றது நேஷனல் லெவலில் பெரிய பவர்ஃபுல்லான பார்ட்டி. ஸோ அது இன்னொரு பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விஜய் ஃபேஸ் பண்ணும்.
ஒரு கட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வாங்கன்னா இதே பிஜேபியை சேர்ந்தவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி அதிமுக சேர்ந்தவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், நான் தனித்து தான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இவரை தனியா கழட்டி விட்டுட்டாங்களா, தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தனித்து விடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த கட்சியும் கூட்டணிக்கு போல. ரெண்டாவது, விஜய் நினைச்சிருந்தா அதிமுகவுக்கு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ அதிமுக பொறுத்தளவுல ரெடியாக தானே இருக்காங்க கூட்டணிக்கு. அதிமுக பாஜக ரெண்டு கட்சியுமே விஜய் இங்க வந்தா நல்லது தானே பாக்குறாங்க. அது ஸ்டார்டிங்ல கூப்பிட்டாங்க, ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்பயும் விஜய் வரமாட்டாருன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வேண்டான்றாங்க. இப்ப வந்தா சேர்த்துக்க மாட்டாங்களா என்ன? விஜய் வந்தா இப்பயும் சேர்த்துப்பாங்க. அதிமுகவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒண்ணு சேர்க்கணும், கன்சாலிடேட் பண்ணணும், அதான் அவங்களுக்கு தேவை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல சிதற விடாம யாரெல்லாம் அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். என்டிகேவை ஒன்று சேர்க்கணும், பாஜகவை ஒன்று சேர்க்கணும், தாவேக்காவை ஒன்று சேர்க்கணும். சரி, பாஜகவை சேர்த்தாச்சு, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? என்டிகேவை சேர்க்க முயற்சி பண்றாங்க, பட் அது வேலைக்கு ஆகல, என்டிகே வரமாட்டோன்ட்டாங்க. அப்ப பாக்கி விஜய் இருக்காரு. விஜய் உள்ள கொண்டு வர்றது தான் அதிமுகவுக்கு நல்லது. அதை அவங்க கண்டிப்பா விரும்புவாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. ஸோ அதனால இப்ப இல்லை, விஜயை நம்பி இருக்க வேண்டாம், அவங்க பின்னாடி போற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட வேண்டாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது நல்ல ஒரு முடிவு தான். விஜய் பின்னாடிலாம் போயிட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு புதுசா வந்த அரசியல் கட்சி பின்னாடி போறது கரெக்டா இருக்காது. ஸோ இப்போ டீசெண்டா சொல்லிட்டாங்க. ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, ஒரு தடவை கொடி பறக்குது அப்படின்லாம் பேசி எடுத்து விஜய் ரிவர்ஸ் போயிட்டாரு. ரிவர்ஸ் போனது மட்டும் இல்லாம அதிமுக விமர்சிச்சும் பேசுறாரு. அதிமுக விஜய் டிவிகேக்கும் விஜய்க்கும் சப்போர்ட்டா நின்னாங்க, அசம்பிளியில போய் கூட பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜய் அட்டாக் பண்றாரு அதிமுகவை. ஸோ அது சரியா ஒர்க் அவுட் ஆகல. இப்போ அந்த தவறை பண்ணாம சைலண்டா விலகிட்டாங்க. இல்ல நாங்க கூட்டணிலாம் வைக்க போறது இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால விஜயை பொறுத்தளவுல தனித்து நிக்கணும்ன்றது அவங்க பிளான் நினைக்கிறேன். இப்ப நான் பார்த்த அளவுல விஜயோட அரசியல் செயல்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இருந்தே அதிமுக ஓட்டை உடைக்கிறது தான் அவங்க குறியா இருக்காங்க. அவங்க திமுகவை வீழ்த்தணுன்றதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதிமுக ஓட்டை உடைக்கிறது தான் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க அவங்க. கமல் அதை தான் பண்ணாரு. அதிமுக ஓட்டை தான் அவர் உடைச்சார். அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். அதை தான் விஜயும் செய்ய முயற்சி பண்றார். ஸோ அந்த வகையில அதிமுகவோடையே போய் சேருவார் நான் ஸ்டார்டிங்லேருந்து நம்பல. அந்த கேள்வி எப்பெல்லாம் வந்ததோ அப்பெல்லாம் நான் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் எப்படியும் அதிமுகவோட போய் சேர மாட்டார். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் இப்போ வரைக்கும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதிமுகவோட போய் சேர்ந்தாச்சுன்னா எலெக்ஷனே முடிஞ்சது, ஸ்வீப் பண்ணிடுவாங்க அதிமுகவும் பாஜகவும் விஜயும் சேர்ந்து. ஆனால் அதை அவர் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அவர் திமுகவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காரு. சார், கடைசியாக ஒரு கேள்வி, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இப்போ இதுதான் எல்லாருடைய பார்வையாவே இருக்கு, எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. எப்படியும் ரிலீஸ் ஆயிருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்போ ரிலீஸ் ஆகுன்றதா ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு காரியத்தை எப்போ நீங்க செய்யணுமோ அப்போ கரெக்டா செய்யணும். ஜனநாயகன் படம் எதுக்காக எடுத்தீங்க? ஒரு பிரச்சார ஆயுதமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தீங்க. ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியா இருக்குன்னு எடுத்தீங்க. அப்ப அந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா உங்க நோக்கம் தேர்தலுக்கு அதை பயன்படுத்தணும்னு. அப்ப அந்த பிளான் படி அந்த படத்தையும் எடுத்திருப்பீங்க. தேர்தலை நோக்கி தான் நீங்க அந்த படத்தை எடுத்திருப்பீங்க. அப்ப அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆனாதான் பலன் கொடுக்கும். ஆனா இப்ப ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா தெரியல. எலெக்ஷன் முன்னாடி பண்ணிடுவாங்கன்னு தெரியல. ஆனா எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி ரிலீஸ் ஆகும். அதனால அவங்க எதிர்பார்த்த அந்த தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை எலெக்ஷன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போதான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அப்போ விஜயோட ரசிகர்களுக்கும் பெரிய ஹைப் இருக்கும். விஜய் ஃபர்ஸ்ட் டைமா எலெக்ஷனுக்கு வராரு. எலெக்ஷனுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அரசியல் சூட்டோட அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அரசியலை ஃபாலோ பண்றதெல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. பெருசா அரசியல் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இப்போ இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா பார்வையாளர்கள் எல்லாம் கம்மியாயிருவாங்க. அப்ப நீங்க ஒரு அரசியல் படத்தை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பெருசா பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால விஜய்க்கு ஒரு நடிகரா இது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனா முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட சில சீன்ஸ்லாம் கட் ஆயிரும். ஆமா, சென்சர் போர்டு ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ரொம்ப நன்றி சார். நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுமையா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.